வெல்கம் டு இணைகள் ஐஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி யூனிட் 1 பார்த்துருக்கேன். ஓகே, பேசிக் என்ட்ரி நடத்துறீங்க, பார்க்காத வீடியோ பாருங்க. யூனிட் 2 ஓகேவா, செயின் சர்வே நடத்துறீங்க. யூனிட் 3 காம்பஸ் சர்வேயிங் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் யூனிட் 4 பிளேன் டேபிள் சர்வேயிங். ஓகேவா, ஸோ எல்லாமே சர்வே டிராஃப்ட் வர்ற டாபிக் தான். ஓகேவா, ஸோ சர்வே டிராஃப்ட் படிக்க ஆரம்பிக்கிறவங்க இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சுங்க. படிக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக உங்க டீட்டெயில்ஸ் அடிக்க முடியும். இது நம்ம மெட்டீரியல் தான். ஓகே, நம்ம மெட்டீரியல் இருக்கிறதா அப்படியே தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்லேயும் இருக்கு, இங்கிலீஷ்லேயும் இருக்கு. கண்டிப்பாக மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க, நீ எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, இல்லை சார் கிளாஸ் மட்டும் ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு, ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. ஸோ சேர்றவங்க நீ கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம், சேர்ந்துக்கலாம். ஓகேவா, டெஸ்ட் பேக் தனியாக கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேக் சிபிடி மூலம் கொடுத்துட்ருக்கோம், மறந்துடாதீங்க. சரி வாங்க பார்க்கும்போது பிளெயின் டேபிள் சர்வே. பிளெயின் டேபிள் சர்வே என்ன சார்? இதுதான் பிளெயின் டேபிள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் நார்மலா பிளெயின் டேபிள் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா, பிளெயின் டேபிள் நார்மலா இப்படி தான் இருக்கும். ஸோ அதான் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதான் சொல்கிறேன், ஒன்றும் சொல்கிறேன். ஸோ பிளெயின் டேபிள் அப்படி என்ன சார்? இன்ஜினியரிங்லேயும் இருக்கும், படிச்சிருப்பீங்க. பட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இது ஒரு யூனிட், பிளெயின் டேபிள் சர்வேங்கிறது யூனிட். ஏன்னா சர்வேங் ஃபுல்லாகவே 10 யூனிட்டுமே ஒரு செயின் காம்பஸ் ஒரு சர்வே பற்றி தான் வரும். ஸோ பிளெயின் டேபிள் ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, பிளெயின் டேபிள் இஸ் கிராஃபிக்கல் மெத்தட். என்ன பண்ணா, கிராஃபிக்கல் மெத்தட் சர்வேயிங் ஃபீல்டு அப்சர்வேஷன் பிளாட்டிங் டன் சைமல்டேனியஸ்லி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்பாங்க அப்படின்னா, பிளெயின் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் 2 பண்ண முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அந்த டிராயிங்கையும் வரைய முடியும், சேம் டைம் அந்த ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியும். ஓகேவா, அது ஃபீல்டு அப்சர்வேஷன், ஃபீல்டு பண்ண முடியும், பிளாட்டிங் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியும். அதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, சேம் டைம் ஒரே நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல்டு அப்சர்வேஷன் பண்ணலாம், பிளாட்டிங் ரெண்டையும் பண்ண முடியும். ஓகே, உங்களால் டிராயிங் ஷீட்டில் வரையவும் முடியும், அட் சேம் டைம் என்ன பண்ணணும், ஃபீல்டு அப்சர்வேஷன் பண்ண முடியும். அதான் பிளெயின் டேபிள் ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா, இதெல்லாம் வரையவும் செய்யலாம், அதெல்லாம் பார்க்கவும் செய்யலாம். ஸோ 2 பேரும் ஒரே முடிஞ்சிடும். அதான் பிளெயின் டேபிள். இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் நிறைய சிஸ்டம். ஓகேவா, எதுக்கு அப்படின்னா பெருசா வரைய முடியாது, ஸ்மால் ஸ்கேல். இட் இஸ் காமன்லி யூஸ்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் மேப்பிங். ஓகேவா, ஸ்மால் அது மீடியம் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிரேட்டர் அக்யூரசி எல்லாம் கிடையாது. ஓகேவா, கிரேட்டர் அக்யூரசி நாட் ரிக்வயர்ட் சச் அஸ் டோபோகிராஃபிக்கல் சர்வே. புரியுதா, அக்யூரசி கிரேட்டர்லாம் கிடையாது. ஸோ ஒரே நேரத்தில் பிளெயின் டேபிள்லாம் ஒரே நேரத்தில் 2 அதாவது நீங்கள் வரையவும் செய்யலாம், பார்க்கவும் செய்யலாம். இது வந்து ஸ்மால் ஸ்கேல் மேப்பிங், ஸ்மால் மீடியம் பண்ண முடியும். இது அந்த அளவுக்கு அக்யூரசி எல்லாம் கிடையாது. ஓகேவா, சரி சார், என்ன பார்ட்ஸ் சார் இருக்கு பிளெயின் டேபிள், என்ன பார்ட்ஸ் பாருங்க. பிளெயின் டேபிளை பொறுத்த வரைக்கும் பிளெயின் டேபிள் வந்து ட்ரைபாட். இதுதான் பிளெயின் டேபிள் ட்ரைபாட். அலிடேட் இருக்கு, ஸ்பிட் லெவல், ரஃப் காம்பஸ், பிளம்பிங் ஃபோர்க், பிளம் ஃபார்க், அது கீழே வைப்போம். ஓகே, ஸோ எக்ஸாம் என்ன கேட்பாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த கேள்வி இருக்கும், ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கேள்வி இருக்கும். மேபி இந்த கேள்வி கேட்கலாம், பிளெயின் டேபிள் எந்த மரத்துல பண்றாங்க, எந்த மரத்துல விச் டைப் ஆஃப் வுட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பிளெயின் டேபிள் மேட் ஃபார் வெல் சீசன்ட், நல்லா குட் குவாலிட்டி டீக் வுட் ஆர் பைன் வுட். புரியுதா, தேக்கு மரம் இல்லை பைன் மரத்துல நல்லா சீசனிங் பண்ணி, சீசனிங்னா நல்லா குவாலிட்டியா பண்ணி யூஸ் பண்றதா யூஸ் பண்றோம். பிளெயின் டேபிள் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்றது டீக் ஆர் பைன் வுட். இதுதான் இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். பிளெயின் டேபிளோட சைஸ் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இப்போ நம்ம சேனல் ஃபாலோ பண்ண நீங்க போகலாம், ஓரளவுக்கு நீ எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, நம்மகிட்ட கிளாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீ எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நான் மெட்டீரியல் வாங்கி படிங்க, அதுவே போதும், கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸ் வாங்க, ஒரே மாசத்துல படிச்சு நீங்க இந்த எக்ஸாமை கன்ஃபார்ம் கிளியர் பண்ண வச்சிருவோம். ஓகேவா, டெஸ்ட் தான் நம்ம ஆன்லைன் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். சிபிடி மூலம் கொடுத்துருக்கோம், வேற யாரும் கொடுக்க முடியாது. ஒரு யூனிட்டுக்கு 150 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஓகேவா, சரிங்களா. இப்ப பிளெயின் டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மால், மீடியம், லார்ஜ். 3 விதமா இருக்கு. லார்ஜ்னா பெரிய பிளெயின் டேபிள். ஓகேவா, 75 × 60 × 1.5. மீடியம்னா 50 × 50 1.5. ஸ்மால்னா 50 × 40 × 1.5. இதுல இருந்து ஒரு கேள்வி எக்ஸாம்ல கன்ஃபார்ம், ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா இருக்கும். ஸோ நீங்க படிச்சு தான் போகணும். ஓகேவா, சொல்றதெல்லாம் படிச்சு போதும், எக்ஸாம் அடிச்சிடலாம். ஓகேவா, அதே மாதிரி ஒரு குட் பிளெயின் டேபிள் எப்படி இருக்கணும், நல்ல குவாலிட்டியா இருக்கணும், லெக் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நான் பார்ட்ஸ் காட்டுறேன் பாருங்க. ஓகேவா, இந்த படத்தை பார்த்துக்கோங்க. என்ன படத்தை பார்த்தவங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ இதான் வந்து பிளெயின் டேபிள். கீழே தான் ட்ரைபாட் ஸ்டாண்டு, கீழே தான் ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்கும். அலிடேட், இது பேர் தான் அலிடேட். இங்க இருக்கிற 3வது இருக்குல்ல, இதுதான் வந்து அலிடேட். தென் 4வது என்ன சார், ட்ரஃப் காம்பஸ். ட்ரஃப் காம்பஸ் வந்து இருக்கு, இங்க இருக்கும், இந்த காம்பஸ் மாதிரி இருக்கும். ட்ரஃப் காம்பஸ் சின்னதா இருக்கும், ட்ரஃப் காம்பஸ். தென் 5வது யூ ஃப்ரேம். யூ ஃப்ரேம் இல்ல,
இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்றா, இங்க இருந்து வந்து கீழே வந்து இந்த பிளம் பாப்பர் தொங்கிட்டு இருக்கும். ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த பிளம் பாப்பர் சென்டரும் இந்த டிராயிங்ல சென்டரும் ஈக்குவலா இருக்கும். அதுக்காக வரையறதான் பிளம் இந்த யூ ஃப்ரேம். ஓகேவா, ஸ்பிரிட் லெவல் லெவல் இங்க வைக்கிறது, இங்க இருக்கிற லெவல் இங்க, அதாவது டேபிள் வந்து லெவலா இருக்கா அதுக்காக வைக்கிற ஸ்பிரிட் லெவல். தென் சவுண்ட் வந்து பிளம் பாப், கீழே தொங்குறது தான் பிளம் பாப். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன போகிறோம் அப்படின்னா பிளேன் டேபிள் சொல்லிட்டேன். அலிடேட் என்னன்னா சைட்டிங் டிவைஸ். அலிடேட் என்னது? சைட்டிங் டிவைஸ். இது அலிடேட், இதுதான் வந்து அலிடேட். இங்க இருக்க போறேன், இதான் வந்து சைட்டிங் டிவைஸ். இங்க இருந்து பார்க்கறதுக்காக யூஸ் பண்ற சைட்டிங் டிவைஸ். ஸோ ரெண்டு விதமான அலிடேட் இருக்கு. ஓகேவா, ஒன்று பிளெயின் அலிடேட், இன்னொன்று டெலஸ்கோபிக் அலிடேட். என்ன இருக்கு? ஒன்று பிளெயின், ஒன்று டெலஸ்கோபிக். படம் காண பார்ப்போம். ஓகேவா, இங்க இருப்பேன். இதுதான் பிளெயின் அலிடேட். இங்க தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இதுதான் வந்து பிளெயின் அலிடேட். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஐவேன் இங்கிட்டு இருக்கு, ஆப்ஜெக்ட் வேன் அங்கிட்டு இருக்கு. ஐவேன் கண் வழியா இங்க பார்ப்போம், அங்க ஆப்ஜெக்ட் இந்த வழியா நம்ம அங்கிட்டு பார்ப்போம். ஓகேவா, கேட்பாங்க அலிடேட்ல ஒரு எட்ஜ் இருக்கும், அந்த எட்ஜ் பேர் என்ன அப்படின்னா ஃபிடூசியல் எட்ஜ். இது கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பா மகப் பண்ணிக்குவோம். அலிடேட்ல உள்ள எட்ஜுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபிடூசியல் எட்ஜ். ஓகேவா, ஸோ ஐவேன் இருக்கும், இங்க ஆப்ஜெக்ட் வேன் இருக்கும். இது வந்து பிளெயின் அலிடேட். சரி சார், அலிடேட் யூஸ் பண்றோம் அப்படின்னா பாக்குறதுக்காக தான். பிளெயின் கேன் யூஸ் பண்ண நம்ம டேரக்டா நம்ம பாக்குறதுக்காக யூஸ் பண்றது தான். ரெண்டு வேன் இருக்கும். முக்கியமான பாயிண்ட், the plane aggregate used when the elevation or depression of the objects are low. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் லெவல் லோவா இருக்கும். ஓகேவா, the plane aggregate can be used when the elevation or depression of the objects are low. புரியுதா? சரி, ஓகே. இது நார்மல் plane aggregate. இது பேர் வந்து டெலஸ்கோபிக் aggregate. இது வந்து டெலஸ்கோபிக் aggregate. இது அக்யூரேட்டா பார்க்கலாம், மேலே கீழே ஃபுல்லா பார்க்க முடியும். இது டெலஸ்கோபிக் aggregate இப்படி தான் இருக்கும். இந்த படத்தை பார்த்தோம். ஓகேவா, ஏன்னு சார் ஜென்ரல் யூஸ் இன்க்ளைன்டு சைட்ஸ் பார்க்கணும். இது ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் பார்க்க முடியும். பட் இது பாத்தீங்கன்னா இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட், அது இன்க்ளைண்டா பார்க்கணும் அப்படின்னா டெலஸ்கோபிக் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அக்யூரசி அதிகமா இருக்கும். இது இன்க்ளைன்டு சைட்டு. டெலஸ்கோபிக் என்ன பண்ணலாம், ரேஞ்ச் அண்ட் அக்யூரசி அதிகமாக. டெலஸ்கோபிக் பார்க்குறோம்ல, டெலஸ்கோபிக் கொஞ்சம் ரேஞ்ச் நம்மளுக்கு அக்யூரேட்டா கிடைக்கும், அக்யூரேட்டா நல்லாவும் இருக்கும். ஓகேவா, ஓகே. அதே மாதிரி இந்த ஆங்கிள்லாம் பார்க்க முடியும். ஆங்கிள்ஸ் நம்ம மேலே கீழே பார்க்க முடியும். இது ஒன்லி ஸ்ட்ரைட்டா மட்டும் நம்மளால பார்க்க முடியும். ரைட்டு, ஸ்பிரிட் லெவல். ஓகேவா, ஸ்பிரிட் லெவல் என்ன சார் நீங்க காட்டுமா? ஸ்பிரிட் லெவல்லாம் இப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஸ்பிரிட் லெவல்னா சென்டரில் பபுள் இருக்கும். ஸ்பிரிட் லெவல் என்ன இருக்கும்? சென்டரில் பபுள் இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இங்கே ஒரு ஸ்பிரிட் லெவல் சென்டரில் பபுள் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா அந்த டேபிள் வந்து சென்டராக இருக்கா, ஏன்னா கொஞ்சம் மேலே இருந்துச்சோம்னா பபுள் மூவ் ஆகும். ரைட் லெஃப்ட் மேலே கீழே மூவ் ஆகும்ல, அதை வச்சு சென்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த லெவலா இருக்கணும் டேபிள். அதுக்காக யூஸ் பண்றது ஸ்பிரிட் லெவல். ஸ்மால் பபுள் சென்டர்ல இருக்கும். கொடுத்துருவாங்க. ஸ்பிரிட் லெவல் contains small metal tube which contains small bubble center. சென்டர்ல இருக்கணும், அப்பதான் லெவல் வந்து சேமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்தது காம்பஸ். ட்ரஃப் காம்பஸ் ஆர் மேக்னெட்டிக் காம்பஸ். இதுதான் காம்பஸ். படம் தெரியும் நினைக்கிறேன். இதான் வந்து ட்ரஃப் காம்பஸ். ஓகேவா, இதுக்காக நார்த்தா யூஸ் பண்றதா மட்டும் தான். இங்கே இருக்கும், சின்னதாக இருக்கும், ரொம்ப இருக்காது. உடன் பாஸ்குலர் சென்டர் பிரைவேட் இருக்கும். இது என்னன்னா நார்த் பார்க்கறதுக்காக யூஸ் பண்றது தான். ஓகேவா, இது ஃபுல் டிகிரிலாம் பார்க்க மாட்டோம், நார்த் பார்க்கறதுக்காக கொடுத்துருவாங்க. டஃப் காம்பஸ் கேன்சர் மேக்னெட் இருக்கும். ஓகேவா, டேரக்ஷன் நம்ம சீட்டு நம்ம மேக்னெட் நேரத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான். ஏன்னா டிராயிங் வரையப்ப நார்த் ஃபிக்ஸ் பண்ணி தான் டிராயிங் வரையும். ஸோ அதனால வந்து பிளேன் டேபிள் டு பி மேக்னெட்டிக் நார்த். புரியுதா? அதுக்காக யூஸ் பண்றதா. ஓகே, அடுத்து பிளம்பிங் ஃபோக் வித் பிளம் பாக். அந்த ஃபோக்காக இந்த மாதிரி வந்து இப்படி பெண்டா இருக்கு. இந்த என்ன இருக்கும்? பிளம் பாக் இருக்கும். எதுக்கு அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட்டும் நேராக இருக்கும். நம்ம டிராயிங்ஸ் வரைகிறப்ப நம்மளுக்கு தேவைப்படும் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக யூஸ் பண்றதா பிளம்பிங் ஃபோர்ஸ் பிளம் பாக். என்ன கேட்பாங்கன்னா 2 arms ஆஃப் ஈக்குவல் லென்த். இதுதான் முக்கியம். இது 2 arms இருக்குல்ல, இந்த arms என்ன இருக்கும்? 2 arms ஆஃப் ஈக்குவல் லென்த். பிளம் பாக் யூஸ் பண்றது வந்து எண்ட். பிளம் பாக் இங்க எண்ட்ல இருக்கும். இதுதான் கேட்பான். படத்தை காட்டுறேன் பாருங்க. இது பாயிண்ட் சொல்லல, யூ ஃபோக்கு, இங்க பிளம் பாக். புரியுதா? ஸோ இதுதான் பிளேன் டேபிள் இருக்கிற பார்ட்ஸ் மெயினாக வந்து. ஸோ இப்படிதான் ஃபிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். இந்த கேள்வி கண்டிப்பா எக்ஸாம்ல இருக்கும். 100% இந்த கேள்வி இருக்கும். இது ஒரு கொஸ்டின் தான். செட்டிங் அப்பா பிளேன் டேபிள்ல 3 ஆப்ரேஷன் இருக்கு. இப்போ பிளேன் டேபிள்ல 3 ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா இந்த ஆர்டர் தான் கேட்பாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன. ஓகேவா, லெவலிங்,
ஃபர்ஸ்ட் வந்து லெவலிங், தென் சென்டரிங், தென் மூணாவது ஓரியன்டேஷன். எல்சிஓ, ஓகேவா? எல்சிஓ ஞாபகம் வச்சுங்க, படம் எல்சிஓ இருக்கிறாங்களா அது மாதிரி எல்சிஓ, ஓகேவா? லெவலிங், சென்டரிங், கடைசி தான் ஓரியன்டிங், ஓகேவா? நீ எல்சிஎம் கூட வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். எல்சி ஃபர்ஸ்ட் வரணும், ஓகேவா? எப்படி பிடிக்க வச்சோம்? எல்சிஎம் கூட வச்சோம். எல்சிஎம்னா லெவலிங், சென்டரிங், கடைசி ஓரியன்டேஷன், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை எல்சியூ இல்லை எல்சிஓ எப்படி பிடிக்கும் வச்சுக்கோங்க. ஆனால் லெவலிங், சென்டரிங், ஓரியன்டேஷன் இது ரொம்ப 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 ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் எக்ஸாம்ல. ஏன் அப்படின்னா இது மாறும். பிளேன் டேபிளுக்கு இது மாதிரி இருக்கா, அடுத்த ஓவருக்கு மாறும். தியோரிட்லாம் வர்றப்ப மாறும். அதுக்காக பிளேன் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலிங், அடுத்து சென்டரிங், அடுத்த ஓரியன்டேஷன், ஓரியன்டிங், ஓகேவா? இந்த மூணுமே முக்கியம். எக்ஸாம்ல கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ லெவலிங் பிளேன் டேபிள்னா நம்ம ஸ்பிரிட்ல வச்சு நம்ம லெவல் பண்றது, ஓகேவா? சென்டரிங் அப்படின்னா இந்த பிளம்பை வச்சு நம்ம என்ன பண்றது? சென்டரிங் பண்றது. ஓரியன்டேஷன் அப்படின்னா நம்ம இந்த பிளேன் ஓரியன்டேஷன் பண்றது, பேக் சைடிங். ஓரியன்டேஷன் பண்றதுக்கு மெத்தட் இருக்கு. ஓரியன்டேஷன் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து ஓரியன்டேஷன் பை பேக் சைடிங், ஓரியன்டேஷன் பை மேக்னெட்டிக் நீடில். எக்ஸாம்ல கேட்பாங்க ஓரியன்டேஷன் பண்ற எத்தனை மெத்தட் இருக்குன்னா ரெண்டு மெத்தட். ஒன்று பேக் சைடிங், இன்னொன்று மேக்னெட்டிக் நீடில். வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா இதுல எந்த மெத்தட் வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்னா மேக்னெட்டிக் நீடில் தான் இருக்கிறதுலே குயிக்கஸ்ட் மெத்தட், ஓகேவா? இருக்கிறதுலே குயிக் மெத்தட் எது அப்படின்னா மேக்னெட்டிக் நீடில் தான் குயிக்கா பண்ண முடியும். இதான் கொடுத்துருவாங்க, திஸ் இஸ் குயிக் மெத்தட் கம்பேர் தென் பேக் சைடிங் மெத்தட். ஆனா அங்க வந்து மேக்னெட்டிக் ஏரியாவா இருந்தா இது சூட் ஆகாது. இதான் மேக்னெட்டிக் கொஞ்சம் அஃபெக்ட் ஏரியாவா இருந்தா சூட் ஆகாது. மற்றபடி இதான் வந்து குயிக் மெத்தட். புரியுதா? ஸோ இது மாதிரி கண்டிப்பாக கிளாஸஸ் வேணும் சார், கிளாஸ் நல்லா இருக்கு, நான் கிளாஸ் சேர்ந்து படிக்கணும், இல்லை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம் கேட்கலாம். எந்த நம்பர் சார் இதை எழுதி போடுறேன். கிளாஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 7708197281. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபுல் கிளாஸ் கிடைக்கும், ஓகேவா? ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஃபுல் கிளாஸ் ப்ளஸ் ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம். டெஸ்ட் சிபிடி மோட்லேயே கொடுக்குறோம். சர்வே இருக்கு, டிராஃப்ட் இருக்கும், சிபிடி மோட்லேயே இருக்கு, கொஸ்டின் தமிழ்லேயே இருக்கு, இங்கிலீஷ்லேயும் இருக்கு, அதையும் தெரிஞ்சவங்க. அதே மாதிரி மெட்டீரியல், ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாஸ் கிடைக்குது. கிளாஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் போத். அதே மாதிரி டெஸ்ட் வந்து சிபிடி மோட்ல இருக்கு, ஓகேவா? சிபிடி மோட் நம்மகிட்ட டெஸ்ட் இருக்கு, பிளஸ் உங்ககிட்ட மெட்டீரியல் அவைலபிலிட்டியா இருக்கு. ஸோ ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ சேர்ந்தவங்க கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஆஃப்லைன்லையும் இருக்கு, ஆன்லைன்லையும் இருக்கு, ஓகே? ஆஃப்லைன்லையும் இருக்கு, ஆன்லைன்லையும் இருக்கு. டெஸ்ட் சிபிடி மோட்ல டெஸ்ட் வரைக்கும் தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, ஓகேவா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழ்ல எங்கேயுமே கிடைக்காது, நம்மளும் தமிழ் வச்சிருக்கோம், இங்கிலீஷ் வச்சிருக்கோம். பிளஸ் மெட்டீரியல் நம்மகிட்ட என்ன இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு, ஓகேவா? ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையும் நம்மளோட கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா 2 மாசம் தான் இருக்கு. ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால் படிச்சுக்க முடியும். கிளாஸ் புரியுது அப்படின்னா கண்டிப்பா கிளாஸ் வந்துருவாங்க. உங்களால் கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஈஸியான எக்ஸாம், இருக்கிறதுல ஐடியோட ஈஸியான எக்ஸாம் இது மட்டும்தான். இதை படிச்சாவே போதும், நம்ம புக்கை படிச்சாவே போதும், இதான் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.